கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாம் அல்ல அந்த விநாயகப் பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூர்ண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்க வாழணும். அதற்காக எல்லாம் வல்ல அந்த கணபதியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்களை நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். நம்மளுடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இந்த வாரம் நாம் நவம்பர் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்கள், வார பலன்களை பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் முக்கியமான விசேஷங்கள் என்ன இருக்குன்னா, 2 விஷயங்கள் முக்கியமாக சொல்லணும். ஒன்று, 28ஆம் தேதி பிரதோஷம். நம்மளுடைய ஜாதகத்தில் சூரிய கிரகம் யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ, சூரியன் நீச்சமாக இருக்க, பாதிப்பு இருக்கு, இப்படி சூரிய கிரகம் பாதிக்கப்பட்டவர்கள் பிரதோஷத்திலே சிவனை வழிபடுவது பெரிய வெற்றிகளை கொடுக்கும். அதே போல பிரதோஷ நேரத்தில் ஒருவேளை விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடலாம். அந்த ஒருவேளை விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடும் போது நமக்கு ஒரு பர்டிகுலர் காரியத்தில் ப்ராப்ளம் இருக்கு வச்சுக்கோங்க. ஒரு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கல, இல்லை ஒரு நல்ல வேலை கிடைக்கல, கல்யாணத்தில் தடை இருக்குது, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் பிரதோஷம் அன்னைக்கு ஒருவேளை விரதம் இருக்கணும். நீங்கள் முழுக்க விரதம் இருக்கணும் கூட நான் சொல்லலை, அது முடிஞ்சவங்க இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு விரதமும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப உங்களை வருத்திக்கிட்டு விரதம் இருக்கக்கூடாது. விரதம் இருங்கன்னு நான் தான் சொல்கிறேன். ஆனால் இந்த விரதம் இப்போ நீங்களே உங்களுக்கு ஒரு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது, ரொம்ப ஏஜ்டு பர்சன் தான் இருக்கீங்க, அப்போவும் நான் விரதம் இருந்து தான் தீரணும் அப்படின்னு உங்களை கட்டாயப்படுத்தி இருக்க வேண்டியது இல்லை. உங்களுக்கு எது சௌரியப்படுதோ அப்படி நீங்கள் விரதம் இருந்துக்கலாம். விரதம் இருக்க முடிந்தால் ஒருவேளை விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டாலும் நல்ல பலன் கிடைக்குது. சரிங்களா? அதனால் அப்படி விரதம் இருந்து அன்றைக்கு சிவபெருமானை பிரதோஷம் 28ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ நாயகனான சிவபெருமானை வழிபடணும். வழிபட்டேன்னா அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற காரியங்கள் கூடி வரும். அன்னைக்கு ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். நீங்கள் ஒரு சார் நான் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கேன், நான் எங்கே சார் பிரதோஷத்துக்கு கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறவாள் அந்த ஓம் நம சிவாய ஓம் மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கோம். அது சொல்லவே அந்த பிரதோஷ நாள் 28ஆம் தேதி சொல்லவே வெற்றிகள் பெருகும். அதே மாதிரி 30ஆம் தேதி சர்வ அமாவாசை. இந்த நவம்பர் 30 சர்வ அமாவாசை. அமாவாசை தினங்கள் பித்ருக்களுக்குரிய நாள். இப்போ பௌர்ணமி வருதுன்னா பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்தை வழிபடணும். இது என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களை வழிபடணும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் எல்லாம் விலகணும் அப்படின்னா நம்ம அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களை வழிபடுகிற போது அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. நிறைய ஜாதகங்களில் நம்ம பார்க்கும்போது பித்ரு தோஷம் இருக்குது, பித்ருக்களுடைய சாபம் இருக்குது அப்படிலாம் சொல்கிறோம். கடுமையான சாபத்தை பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சாபம் இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து எப்படி விமோச்சனம் கிடைக்கும்னா, இந்த மாதிரி அமாவாசை தினங்கள் வருது இல்லையா, அதில் தர்ப்பணம் கொடுக்கணும். தர்ப்பணம் கொடுத்தால் உங்களுக்கு உரிய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகிறத நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். சரிங்களா? அதனால் அந்த 30ஆம் தேதி சர்வ அமாவாசை வருது. அன்றைக்கி முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைக்கணும். அதுதான் முக்கியம். அந்த முறைப்படி இந்த தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப நல்லது. எனதருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் இன்னும் கடகத்தில் இருந்துருக்கார். அது ரொம்ப ஒரு வகையில் விசேஷமான விஷயம் கூட. செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லும்போதே அது 4ஆம் இடம்தான் நம்முடைய வீட்டை குறிக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகத்தில். அப்போ நம்முடைய வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க்கு சிலருக்கு இருக்கும், அதெல்லாம் இப்போ அழகாக நீங்கள் மேற்கொள்ளலாம். வீட்டு ரிப்பேர் ஏதாவது ப்ராப்ளங்கள் வீட்டில் இருக்குது, வாஸ்து குறைபாடு இருக்குது, வீட்டில் ஒரு ரிப்பேர் இருக்குன்னா எல்லாமே இப்போ சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம்.
புதுசாக வீடு மனை நான் புக் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நேரம் சரியான நேரம் தான். செவ்வாய் நீச்சமே நினைக்க வேண்டாம். நம்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய்ங்கும் போது ஒரு நீச்ச பங்கு அமைப்புமே அவருக்கு ஏற்பட்டுரும். அதனால நீங்கள் வந்து தாராளமாக அந்த செவ்வாய் அந்த வீடு கட்டக்கூடிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபடலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் 2ல் இருக்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான காலமாக இருக்குது. நல்ல தன வரவு கொடுக்கும். பொருளாதார ரீதியாக நம்ம என்னென்ன உயர்வுகள் எதிர்பார்க்குறோமோ எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். பிள்ளைகள்கிட்ட வந்து பெரியவங்க பேசும்போது சில சமயம் நம்முடைய பிள்ளைகள் வந்து நம்ம கருத்துக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம், இல்லைன்னா நம்மால் சில மன வருத்தங்கள் நம்முடைய பிள்ளைகள் அடையலாம். அதை நம்ம புரிஞ்சு நம்ம பேசணும். அதில் நம்ம வந்து நம்ம சொல்கிறத தான் பையங்க கேட்கணும், பொண்ணு கேட்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கிறதுனால அவங்களுடைய எண்ணங்களில் சில மாறுபாடு இருக்கலாம். நமக்கு எப்படி ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துலேயும் கூட இப்போ பார்த்தீங்கன்னா பேச்சில் ரொம்ப ஒரு அத்தாரிட்டேட்டிவாக சில விஷயங்கள் நம்ம பேச ஆரம்பிப்போம். நம்ம பேசுகிறபடி தான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுக்கு வரும். அதனால ஃபேமிலியில் சில ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணிடணும், இந்த மாதிரி காலகட்டங்களில் யார்கிட்டையும் கோவப்படாமல் நிதானமாக ஆழமாக நம்மளுடைய கருத்துக்களை சொல்லலாம். சரிங்களா? பண வருமானம் அதுக்கு வந்து இந்த நேரத்தில் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் பலருக்கு எண்ணங்கள் தோணும். அதில் தான் நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்கணும். இப்போ 8ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்க, புதனுடைய வீட்டில் கேது இருக்கார். இதை மனசில் நல்லா வச்சுக்கணும். இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் பணம் வந்து குறுக்கு வழியில் சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் பலருக்கு வருது. எப்படின்னா, யாராவது இரிடியம் விற்கிறேன் அப்படிங்கிறாங்க, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கும்பல்கிட்ட மாட்டி ஏமாறுறது இருக்குது பார்த்தீங்களா? அது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது ஈஸியாக ஏமாந்துடுறாங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து சார் இப்படி சனி புதன் கேது சேர்ந்தது, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அந்த புதனுடைய வீட்டில் கேது உட்கார்ந்துருக்காரு, புதன் அஷ்டமத்தில் இருக்கார், 2ஆம் இடத்துல வக்கர குரு இருக்காரு, ஏதாவது வழியில் நம்ம ஒரு குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற யாராவது ஆசை காட்டினா நம்ம ஏமாந்து போகக்கூடிய ஒரு நேரமாகிடுறது இது. அதனால யாராக இருந்தாலும் நேர் வழியில் சம்பாதிக்கிறது மட்டும்தான் இப்போ உங்களுக்கு நல்லது. குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு யார் ஆசை வார்த்தை காட்டினாலும் அது நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம், ஏற்றுக்கொள்ள வேண்டாம். 2வது, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப எச்சரிக்கையாகவே இப்போ இருக்கணும். அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ வந்து செய்யக்கூடாது. மேஷராசிக்காரர்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிர்வாகவியல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சில தடைகள் ஏற்கனவே படிப்பில் இருக்கும். இனி அந்த படிப்பில் ஒரு டெவலப்மெண்ட் ஏற்படவும் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல அதிபதியான அந்த சனி பகவான் இருக்கார் பாருங்க, இப்போ ஒரு 11ஆம் இடத்துல தான் இருக்கார். அந்த 10க்கும் 11க்கும் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா? ஸோ ஆஃபீஸில் ப்ரொமோஷன் சம்மந்தமான முயற்சிகள் கொஞ்சம் இழுபறியாக இருக்கலாம். ஆனால் ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரும். அது நம்ம நிம்மதியாகவும் நீங்கள் இருக்கலாம். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கார் அப்படிங்கிறது இது ரொம்ப விசேஷம். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு சுக்கிரன் சேர்றது, குருவுடைய வீட்டில் சுக்கிரன் இருக்கிறது, இதெல்லாம் விசேஷம்தான். குரு சுக்கிரன் சேர்ந்தாலே இந்த செல்வ செழிப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து குருவுடைய வீட்டில் சுக்கிரன் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 35% அதுவும் பலன் தருது. அதனால் நல்ல ஒரு செல்வ வளம் வந்து இந்த காலகட்டத்தில் சேரும். 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா? அப்போ இந்த 2வது கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுற வாழ்க்கை இப்போ கல்யாணம் கூடி வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு இப்போ வாய்ப்பு கூடி வரும். ஃபாரின் போகணும்னு முயற்சி பண்ணுறீங்களா? சக்ஸஸ் ஆகும். ரொம்ப நல்ல நேரம். இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு 6 முகனை வழிபடணும். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், நெஞ்சலனில் அஞ்சலன வேல் தோன்றும். ஆகவே இந்த முருகப்பெருமான் 6 முகனாக அவனை வழிபட்டுனா எல்லா காரியமும் சக்ஸஸ் ஆகும். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு வக்கர குரு ராசியிலேயே இருக்கார். இதுதான் முக்கியமாக பார்க்கலாம். 7ஆம் இடத்துல புதன் இருக்கார். ரொம்ப நல்ல நாலேஜ் இருக்கும். நீங்களே ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதில் இபிஎஸ் எப்படி இருக்கும், ஒவ்வொன்றா நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுவீங்க. எது எப்படி இருக்கும், எந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அவ்வளவுமே சில பேர் நோட்டு போட்டே குறிப்பாங்க. எந்த நேரத்தில் ஒரு ஏற்றம் எப்படி இருந்தது, இறக்கம் எப்படி இருந்துங்கிற அளவுக்கு. இப்போல்லாம் வந்து நம்ம கம்ப்யூட்டர் வசதி இருந்தாலும் கிராஃப் போட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்து ரிசர்ச் பண்ணி இறங்குவீங்க.
ரொம்ப ரிசர்ச் ஓரியன்ட் மைண்ட் இப்போ இருக்கும், அது உண்டு. அதே நேரத்தில் அந்த பணத்தை எப்படியாவது சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் பல ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ இருந்துக்கிட்டு இருக்கும். உங்கள் பிள்ளைகள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அவங்க வந்து எந்த விதமான வேலைகளாக இருந்தாலும் இப்போ செய்யணும், எப்படியாவது லைஃப்பில் சாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு உங்கள் பிள்ளைகள் இப்போ நடந்துக்கிடுவாங்க. இப்போ உங்களுக்கு சூரிய பகவானை இந்த குரு பார்க்குறாருங்கிறது மிகப்பெரிய விசேஷம். உங்கள் ராசியில் குரு உட்கார்ந்துக்கிட்டு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை பார்க்குறாருங்கிறது மிகப்பெரிய விசேஷம். இது வந்து சிவராஜ யோகம். அப்போ இந்த யோகம் என்ன பண்ணுதுன்னா, தந்தை வழியில் ஒரு அனுகூலம் கொண்டு வந்து கொடுக்குது. 3ஆம் இடத்துல செவ்வாய், இப்போ பூர்வீக சொத்து இருக்குது, அதாவது சூரியனுக்கு 9ல் செவ்வாய். அப்போ என்ன ஆகுதுன்னா, பூர்வீக சொத்து, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து இல்லைன்னா பழைய சொத்தை விற்கிறதுக்கோ அந்த சொத்தை மாடிஃபிகேஷன் பண்ணுறது, சில பேர் இடித்து கட்டுவாங்க வீட்டை, அப்படி மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கோ, சில பேர் வந்து அந்த நிலங்களையோ வீட்டையோ விற்பாங்க, விற்றுட்டு வேறு இடத்துல வாங்குவாங்க. அதுக்கோ இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு உதவி செய்ய போகிறது. 3ஆம் இடத்துல செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கார், 7க்குரிய செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கார். அதை நம்ம மனசில் தெரிஞ்சுக்கணும். சில பேர் வந்து தவறான எண்ணங்கள் மனசில் கொஞ்சம் அதிகம் அலையும் போதும் அதை மட்டும் இந்த காலகட்டத்தில் கண்ட்ரோல் பண்ணிட்டா போகிறோம். இது எதுக்காக குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ராசிக்கு அதிபதி யார்? சுக்கிர பகவான். அவர் பாருங்கள் 8ல் இருக்கார். அப்போ இது வந்து மனசுக்கு ஒரு தடை, இல்லை மனசுக்கு ஒரு தவறான எண்ணங்கள், இந்த எண்ணங்கள் வந்து ஒரு சில சிக்கல்களை உண்டு பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. 5ல் கேது இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. எப்படி யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு பொழுதுபோக்கு விஷயம் போகிறீங்க, தவறான விஷயங்கள் எதுலேயும் மாட்டிடக்கூடாது, அது மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 10ல் இருக்கக்கூடிய சனி உத்தியோகத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்குறாரு. ஏதோ ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, இல்லை உத்தியோகத்தில் ப்ராப்ளம் இருக்குது, வேறு உத்தியோகம் மாற வேண்டிய அவசியம் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். இது எவ்வளவு இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அடுத்து வந்து சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் வரப்போகிறது. வந்த பிறகு ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும். பெண்களை பொறுத்தவரையும் ஹார்மோன் ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கு இப்போ சான்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கணும். அஷ்டமாதிபதி குரு ராசியில் இருக்கார், ராசி அதிபதி அஷ்டமத்தில். அப்படி ஒரு பரிவர்த்தனை, இதை வந்து நல்ல பரிவர்த்தனையை நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ சிலருக்கு வந்து கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், இன்னும் சிலருக்கு பிசிஓடி ப்ராப்ளம், உடம்புல கொழுப்பு கட்டிகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கோ, சிலருக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் இப்போ இருக்கிறதுக்கோ, யூரிக் ஆசிட் ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுக்கோ இப்போ ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதனால் ஹெல்த்தை பார்த்துக்கணும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் வியாபாரத்தில் கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் நல்லா கிடைக்கும். இன்னும் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை என்னென்ன டெவலப் பண்ண நினைக்கிறீங்களோ அத்தனைக்கும் வாய்ப்புகள் இப்போ ரொம்ப நல்ல கூடி வர போகிறது. அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்போ ரொம்ப ஒரு படிப்பில் எதையாவது ஒன்று சாதிக்கணுங்கிற எண்ணங்களை இப்போ கொண்டு வந்து கொடுக்கும். நல்ல நேரம். இந்த நேரத்தில் நமக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு அன்னை மீனாட்சியை வழிபடணும். குறிப்பாக புதன்கிழமை அன்னைக்கு போகணும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு. அந்த மீனாட்சியை வழிபடுவதும் அவளுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதும் மிகப்பெரிய வெற்றிகளை, சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க, அந்த ராசிக்கு அதிபதியான புதன் இன்னும் 6ஆம் இடத்துல தான் இருந்துக்கிட்டு இருக்கார். சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரன் நமக்கு ஒரு யோகாதிபதி. மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே அதிர்ஷ்டம் எப்படின்னா, மனைவி வந்த பிறகு, மகள் பிறந்த பிறகு அதிர்ஷ்டம்னு இருக்காங்க. பல பேர் சொல்லுவாங்க, எனக்கு பொண்ணு பிறந்த பிறகு சார் எனக்கு ரொம்ப யோகமாக இருக்கேன் சார் லைஃப்லம்பாங்க மிதுன ராசிக்காரங்க. அப்படி சுக்கிரன் வந்து இப்போ 7ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு சிலருக்கு வந்து இப்போ என்ன ஆகும்னா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், அந்த அமைப்பு இருக்குது. அதே நேரத்தில் மனைவிக்கு சில கருத்து மாறுபாடுகள் இப்போ வரலாம், அவங்க மேலே ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம். அப்போ ஃபேமிலியை கொஞ்சம் அமைதியாக கொண்டு போகிறது எப்படின்னு பாருங்கள். சில விஷயங்கள் உங்கள் பேச்சில் ஒரு வேகம், ஒரு கோபம் இருந்துடும், அதனாலேயும் சில ப்ராப்ளங்கள் இருக்கலாம்ங்கிறதுனால வீட்டில் ரொம்ப பொறுமையாக நீங்கள் பேசுகிறதுங்கிறது ரொம்ப அவசியம். பொதுவாக ஒரு பாவக்கிரகம் 10ல் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ஒரு பாவக்கிரகம் உட்கார்றது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல உயர்வை கொண்டு வந்து கொடுக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கெல்லாம் அருமையான நேரம்.
எந்த ஒரு போட்டியிலையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். அரசு தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அருமையான நேரம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வெளியே வர முடியும். 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டு இருக்கும், அதை இம்மிடியேட்டாக சரி பண்ணிடணும். உங்கள் குடியிருக்கக்கூடிய இடங்களில் என்ன ரிப்பேர் ஒர்க் வந்தாலும் அதை இம்மிடியேட்டாக சரி செய்து கொள்வது இப்போ உங்களுக்கு நல்லது. இந்த 12ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போ பிள்ளைகள் வழியில் நிறைய செலவு இருக்கும். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு போனீங்கன்னா மட்டும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அதோடைய வேல்யூ குறையும். அதனால ரொம்ப இப்போ ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறேன் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இப்போ ரொம்ப கவனமாக மிதுன ராசிக்காரங்க இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்காக இப்போ செலவழிக்கிறது அவங்க எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல அடித்தளத்தை கொடுக்கும். அந்த வகையில் இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வாரம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யோகமான வாரம். இப்போ இந்த வாரத்தில் நீங்கள் எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாதுங்க, எனக்கு லைஃப் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல அலங்காரம் செய்திருக்கக்கூடிய அம்மன், அப்படிப்பட்ட அம்மனை வழிபாடு, நல்ல நகைகள் போட்டிருக்காங்க, நல்ல அலங்காரம் பண்ணியிருக்காங்க, பூ அலங்காரம் நல்லா பண்ணியிருக்காங்க, அம்மன் ஜெகஜோதியாக அலங்கார ரூபிணியாக தெரிகிறாள் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. அப்படிப்பட்ட அம்மனை வழிபடுங்கள். அப்படி வழிபடுகிற போது இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எனதருமை கடகராசி அன்பர்களே, இப்போ கடகராசி அன்பர்கள் எடுத்துக்கும் போது இந்த வாரம் அவர் நட்சத்திரத்தில் சந்திர பகவான் எந்த நட்சத்திரத்தில் பயணத்தை துவங்குறார், உத்திரம் நட்சத்திரத்தில் பயணத்தை துவங்கி கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் அவர் டிராவல் பண்ணுறார். அப்போ உத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் யார், நமக்கு 2ஆம் இடத்தின் அதிபதி. அந்த சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான நேரம். நமக்கு நல்ல பண வருமானம் வரப்போகிறது. அதுவும் புதனோடு சேர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு படித்த படிப்பின் மூலமாக ஒரு நல்ல பதவி கிடைக்க போகிறது. அந்த பதவியின் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்க போகிறது. ஒரு எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கும், ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு பண்ண வேண்டியிருக்கு, பிரமாதமாக பண்ணுவீங்க ப்ராஜெக்ட் ஒர்க்கு. இல்லை ஒரு தீசிஸ் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கு, ரொம்ப அருமையான முறையில் தீசிஸ் சப்மிட் பண்ணுவீங்க. ஒரு மேகசினில், ஒரு இன்டர்நேஷ்னல் மேகசினோ ஒரு பெரிய பெரிய லெவல் மேகசின்ஸில் உங்கள் ஆர்டிக்கிள் பப்ளிஷ் ஆக வேண்டியிருக்கு. இப்போ அதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப நல்ல கூடி வரும். கடகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு புகழும் நல்ல பெருமையும் கிடைக்கக்கூடிய நேரம் இல்லையா? கடகராசிக்காரங்களுக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்குது. 2ஆம் இடத்துக்குரிய சூரியன் 5ல் இருக்கும்போது நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகமும் கடகராசிக்காரங்களுக்கு இப்போ கூடி வருது. எப்படி இருந்தாலுங்க முருகனுடைய அருள் இருக்குங்க. முருகனுடைய வேலுக்கு அபிஷேகம் பண்ணணும். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, அது தெரிஞ்சுக்கணும். முருகப்பெருமானுடைய வேலுக்கு அபிஷேகம் பண்ண வேலும் மயிலும் துணை அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் லைஃப்பில் எல்லா வளமும் இந்த வாரம் பெருகும். இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ தேக ஆரோக்கியத்தில் நம்ம ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடியவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது. மனைவியிட்ட விரோதம் பாராட்டக்கூடாது. பலருக்கு மனைவியோடு விரோதம் வரும்னு இருக்குது. விரோதம் பாராட்டாமல் இருந்துக்கணும். 9ல் ராகு இருக்கார். உங்களுக்கு ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது நல்ல முறையில் கூடி வரும். லாபத்தில் இருக்கக்கூடிய குரு, அதுவும் வக்கர குருவாக இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல உயர்வுகளும் கடகராசிக்காரங்களுக்கு இப்போ சேரப்போகுது. அப்போது ஒரு நல்ல வாரம். இந்த வாரத்தில் அதிர்ஷ்டங்கள் பெருக நாகநாத சுவாமி, நயினார் கோவில் நாகநாத சுவாமியை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சூரிய பகவான், அந்த சூரியனுடைய சாரத்தில் சந்திரன் போயிட்டு இருக்கார். இந்த வாரம் துவங்கிறது அப்படி துவங்கிறது. அப்போ ஒரு ஒளிமயமான வாரம். பல விஷயங்கள் பிரகாசமாக இருக்க போகிறது உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு உங்கள் லைஃபுடைய இருண்ட பக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு கவலைக்குரிய விஷயங்கள் எல்லாமே இப்போ மாறப்போகிறது. ஒரு ஒளிமயமான நல்ல சூழ்நிலை சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ ஏற்படும். இதில் 2ஆம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்படி உட்கார்ந்துருக்காருனாலே அந்த நாக கிரகங்களுடைய ஆசீர்வாதம் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணும். பொதுவாக அப்படி 2ல் கேது இருக்கிறது,
இதெல்லாம் வந்து பல ராகு இருக்கிறது சிலருக்கு பொருளாதார ரீதியாக பெரிய உயர்வுகளை கொண்டு வந்து கொடுக்கறது. இந்த 2ல் கேது வந்த பிறகு பல சிம்மராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வருமானம் வந்திருக்கும், அப்படி பலருக்கு இருக்கும். சிலருக்கு சம்பள உயர்வுகள் வந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது. கேது பகவானோ ராகு பகவானோ 2ல் இருந்தாங்கன்னா அவங்களுடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுடைய திசா புத்தியோ அந்தரமோ வரும்போது கூட நமக்கு வருமானத்தை உயர்த்தி கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இப்போ உங்களுக்கு நடந்துருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும். அப்போ வித்யாகாரகனுடைய அனுகூலம் இருக்குது. இப்போ டெய்லி என்ன பண்ணணும்னா ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்லணும். குறிப்பாக வந்து மேல்நிலை பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் படித்தா உங்கள் எக்ஸாமினேஷன்ஸில் நீங்கள் வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு அச்சீவ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். நிறைய சிம்மராசிக்காரங்க மாடி வீடு கட்டக்கூடிய அமைப்போ, மாடி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கக்கூடிய அமைப்போ இப்போ இருக்கும். 5ல் சுக்கிரன் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்புங்க. இந்த காலகட்டத்தில் பெண் குழந்தை பிறக்கக்கூடியவர்கள் பாக்கியவான்கள். மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பல சிம்மராசிக்காரர்கள் இப்பொழுது காதல் வயப்படுவார்கள். காதலில் ஒரு நல்ல வெற்றி அவர்களுக்கு கிடைக்கும். இப்போ 7ல் சனி பகவான் இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் இல்லையா? சனி திக்பலம் பெறுகிறார். அப்படி திக்பலம் பெறுகிறார் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக உயர்வை கொடுப்பார். வேலையில் ஒரு நல்ல சூழ்நிலையை கொண்டு வந்து கொடுப்பார். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு காலகட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ஐயப்பனுக்கு நெய் தீபம் ஏற்றி பாருங்க. ரெட்டையாக ஏற்றணும் நெய் தீபத்தை, பிரமாதமான பலன் தரும். எனதருமை கன்னி ராசி அன்பர்களே, நவம்பர் மாதம் 25ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் உங்கள் ராசி, உங்களுடைய தனஸ்தானம், தைரியஸ்தானம், இங்கெல்லாம் சந்திர பகவான் மூவ் பண்ண போகிறார். இது வந்து ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு. எப்படின்னு கேட்டோம்னா நிறைய பேர் ஃபாரின் போகணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த வாரம் முயற்சி பண்ணினாலும் அதுக்குரிய ஏற்பாடுகள் பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று. 2வது விஷயம், உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் விநாயகருடைய அருளை பெற்று கொடுக்குறார். அதுவும் இந்த கன்னிராசியில் பிறந்து கரஜை கரணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப விசேஷம். நம்ம ஜாதக பலன் சொல்லும் போதே என்ன கரணத்தில் பிறந்திருக்கிறார், எந்த யோகத்தில் பிறந்திருக்கிறார் அப்படிலாம் நம்ம பார்த்து பலன் சொல்கிறோம். ஒரு யோகத்தை வைத்துக்கொண்டே ஒரு ஜாதகத்துக்கு முழுமையான பலன் சொல்லலாம். ஒரு திதி எந்த திதியில் ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னு பார்த்தா, ஒருத்தர் தசமி திதியில் பிறக்கிறார் வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு தசமி என்றும் நீங்கள் தீப வழிபாடு செய்து பாருங்க. பக்கத்தில் உள்ள கோயிலில் தீப வழிபாடு செய்து பாருங்க, பிரமாதமான பலன் தரும். ஏன்னா அந்த திதி வழிபாடுங்கிறது ரொம்ப பெரிய வெற்றியை கொடுக்கறது. வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு கசப்பு இருக்குது, நம்ம வந்து லைஃப்பில் பாஸ்டில் செய்த ஏதோ தவறுகள் நம்மளை இப்போது லைஃப்பில் முன்னேற விடாமல் தடுக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்க வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன திதியில் பிறந்தோமோ அந்த திதியில் விளக்கு போட்டு சுவாமி நமஸ்காரம் பண்ணிகிட்டே வரணும். அப்போ நம்மளுடைய பாஸ்ட் கர்மாவில் நம்ம என்ன பாவங்கள் முந்தின காலங்களில் பண்ணியிருந்தாலும் அதுலேருந்து ஒரு தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இறைவனுடைய அருள் அப்படி கிடைக்கும். இப்போ அதுவே கரஜை கரணத்தில் பிறந்தவங்க ஜாதகம் பார்க்கும்போது நான் என்ன கரணம் பார்த்து இருந்தாப்புல பலன்கள் சொல்லுவோம். நம்ம அப்போது நம்மள்ட்ட ஜோதிடம் பார்க்குறவாளுக்கு தெரியும். கரஜை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரொம்ப அனுகூலமாக இருக்கும். விநாயகரை வழிபட்டு பாருங்க, பெரிய பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும். இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல புதனும் சூரியனும். அப்போ என்ன ஆகிறதுனா, ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுமாதிரி அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணுறவங்க இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா இன்னொரு பொறுப்பு இருக்கும். இன்னொரு விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்து செய்ய வேண்டிய ஒரு எக்ஸ்ட்ரா டியூட்டி மாதிரியோ எடுத்து செய்ய வேண்டிய ஒரு அவசியங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். 4ல் சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப விசேஷம். நிறைய பேர் இப்போ கார் வாங்குவாங்க. கன்னிராசிக்காரங்க கார் வாங்குவாங்க, வீட்டை ரொம்ப அழகுபடுத்துவாங்க. ஒரு சோஃபா செட் வாங்கி போடுறது, வீட்டை அழகுபடுத்தக்கூடிய விஷயங்கள் வாங்கி வைக்கிறது அப்படிலாம் ரொம்ப நல்லா இருக்கும். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். 6ல் இருக்கக்கூடிய சனி பகவான் கன்னிராசி இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தருவார். ஸோ நல்ல வாரமாக இருக்குங்க.
பிஸ்னஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குற சக்ஸஸ் கிடைக்க போது, ஒரு நல்ல ஒரு செய்தி, எதிர்பார்க்குற செய்தி வரப்போகுது கன்னிராசிக்காரங்களுக்கு. அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வாரம் நரசிம்மரை வழிபாடு செய்கிறோம். முடிஞ்சால் நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா அந்த மேலூர் ஒத்தக்கடை நரசிம்மர் இருக்கார் பாருங்க, அவரை நரசிம்மரை நமஸ்காரம் பண்ணி பாருங்கள, எல்லை இல்லாத வெற்றிகள் தேடி வரும். எனதருமை துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாரம் இந்த வாரம் எடுத்துக்கலாம். பொதுவாகவே துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் இப்போ நடந்துட்டு இருக்கு. என்ன யோகம்னா, 6க்குரிய குரு 8ல் இருக்கார். அந்த 8ஆம் இடத்துக்கு குரு வந்த பின்னாலேயே துலா ராசிக்காரர்களுடைய குணங்களில் சில மாற்றம், மனோ தைரியம் கூட. ஏன்னா 3க்குரிய குரு பாருங்க, அவன் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கான். பொதுவாக துலா ராசிக்காரர்களுக்கு குரு ஆகாதவன், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகங்கிற ஒரு விதி இப்போ நடந்துட்டு இருக்கு துலா ராசிக்கு. அந்த விதி என்ன செய்யறது, உங்களை ரொம்ப தைரியசாலி ஆக்குறது, வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்து இப்போ கொடுக்கறது. இந்த நேரத்தில் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். எதையும் விட யாரையும் விட நான் சளைத்தவன் இல்லை, இன்னும் ஒருபடி மற்றவாழை விட நான் மேலே தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை துளாராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஒரு டாக்கட்டிவாக இப்போ நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு காரியமும் ஒரு படிப்பு முயற்சியாக நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக போகிறது. ஒரு படிப்பு சம்பந்தமான ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்காக ரொம்ப அழகாக எடுத்து செய்வீங்க. இப்படி எல்லா வகையிலும் வெற்றி காத்திருக்கு. அதுவும் 6ல் ராகு இருக்கும்போது நம்முடைய எதிரிகள், நீங்கள் என்ன சொல்லலாம், நான் கண்டா வர சொல்லுங்க இப்போ அவங்கள அப்படின்னு சொல்லலாம். கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அப்படிப்பட்ட அளவுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு சூழல் இப்போது உங்களுக்கு ஏற்பட்டுரும். உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஆர்டர் வந்து சேரும். சிலருக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்துட்டு போகும், சிலருக்கு சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்கும். எப்படி இருந்தாலும் லைஃப்பில் ஒரு முன்னேற்றமான காலகட்டம், ஒரு அதிகாரத்தை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய யோகத்தை இந்த காலம் உருவாக்கி கொடுக்கிறது. இப்போ ஒரு பேஸ் அமையும் பலருக்கு. எதிர்காலத்தில் ஒரு நல்ல அதிகாரத்தில் நீங்கள் அமர்வதற்கு உள்ள யோகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். தினந்தோறும் சண்முக கவசம் படிக்கணும். துளாராசிக்காரங்க தினமும் சண்முக கவசம் படித்தா லைஃப்பில் பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். இது ரொம்ப நல்ல வாரம். எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய தெய்வம் சண்முகர், வழிபட வேண்டிய தெய்வம் சண்முகர். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனசில் நினைக்கிற காரியமெல்லாம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது. 10ஆம் இடத்து சூரியன் ராசியில் இருக்கார். சூரியனுடைய சாரத்தில் தான் இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. அப்படிங்கும்போது ரொம்ப நல்லா இருக்க போகிறது இந்த வாரம். அப்போ உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பலருக்கு உண்டு. பிஸ்னஸில் ஒரு பெரிய ஈடுபாடு வரும். பெரிய அளவுக்கு சாதிப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இது நாள் வரை குடும்பத்தில் கல்யாண தடைகள் இருந்தால் இப்பொழுது சுபகாரியம் குடும்பத்தில் நடக்க போகிறது. அதை நோக்கி உங்களுடைய மூவ் இருந்துருக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அடுத்து ஒரு திருமண விஷயம், சுபகாரிய விஷயம் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகிறது. அதே மாதிரி புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூடி வருது. ஆனால் வீடு வாங்கும்போது அதோடைய டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போது வந்து மனைவி வழியில் சொத்துக்கள் வரக்கூடிய யோகம் உண்டு. மனைவி பேரில் இப்போ சொத்துக்கள் வாங்கினாலும் அது பெரிய அளவுக்கு பின்னால் உங்களுக்கு லாபமாக இருக்கும். 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இந்த ராகு பகவான் இருக்கும்போது சகவாச தோஷங்கிறோம். சிலர் தவறான நண்பர்களுடைய சகவாசம் கிடைக்கும். சிலர் போதைப் பொருள்களுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையாக அதெல்லாம் ஒதுக்கி வைங்க. நல்ல நண்பர்களை மட்டும் தேர்ந்தெடுங்கள், அதில் கவனமாக இருந்தால் போகும். குருவுடைய அருள்னால பிஸ்னஸ் நல்லா இருக்கும், கல்வி நல்லா இருக்கும். குடும்பத்தில் இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்குற பணவரவு வந்து சேரும். சந்தோஷம் நிறைந்திருக்கும் ஒரு நல்ல வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவபெருமானுக்கு நெய் தீபம் டெய்லி ஏற்றி பாருங்க, சூப்பராக இருக்கும் இந்த வாரம். எனதருமை தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான்
அந்த பாக்கிய ஸ்தானத்தில் ஆரம்பித்து 10வது ஸ்தானத்தை தொட்டு லாபத்தை தொட்டு அயன சயனத்தை தொடுறார். இது ஒரு பெரிய லாபம். சிலருக்கு வந்து இந்த வாரம் முழுக்கவே எனக்கு ரொம்ப பாக்கியமான காலம் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். சிலருக்கு வந்து வேலையில் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை மாறலாங்கிற எண்ணமோ, வேலையை விட்டு ரிட்டையர்ட் ஆகிற அமைப்போ, விஆர்எஸ் வாங்குகிற அமைப்போ இந்த காலகட்டத்தில் உண்டு. புதிய உத்தியோகம், அதில் அந்த உத்தியோகத்துக்கு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கும் சிலருக்கு இந்த வாரம் ப்ரமோஷன் கைகூட போகிறது. அது அமைப்பு இருக்குது. ப்ரமோஷனோட டிரான்ஸ்ஃபரும் சேர்ந்து வரும். அப்போது ஒரு விதவிதமான மனிதர்கள், தனுசு ராசி மனிதர்கள், ரிட்டையர்டாகிறவங்களுக்கு பலருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆசை வருது. ஒரு ஏஜ்டு பீப்புளுக்கு, இன்னும் யங்ஸ்டர்ஸ் பலருக்கு இந்த ப்ரமோஷன், மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இந்த வாரம் ரொம்ப அருமையாக கூடி வருது. அதுவும் சுக்கிரனுடைய அனுகூலம் இருக்குது. அதுதான் ரொம்ப விசேஷம். எந்த ஒரு போட்டிகளிலும் நீங்கள் ஜெயிக்க முடியும். இப்போவே வந்து ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, ஒரு காம்படிஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் இப்போ கிடைச்சிடும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமே நீங்கள் எழுதுறீங்க, இப்போ சக்ஸஸ் கிடைக்கும். அப்படிப்பட்ட நேரம் வந்து தனுசு ராசிக்கு கிடைக்கிறது. லாபாதிபதியாக சுக்கிரன். அப்போ பெண்கள் வந்து தொழில் செய்யலாம் பாருங்க. இவர்களுடைய தொழில் எல்லா பிஸ்னஸும், அவருடைய பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். இன்னொரு புறம் பெண்களுக்கு தேவையான ஆடைகள், ஆபரணங்கள், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு நல்ல சக்ஸஸ் உண்டு. கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்களுக்கு பலருக்கு ப்ரமோஷன், இன்னும் லைஃப்பில் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள், இதெல்லாம் இப்போ கூடி வரும். அப்போ ரொம்ப அனுகூலமான நேரம் தான். வயத்து பிரச்சனை மட்டும் இருக்கும். வயறு கொஞ்சம், லிவர் ப்ராப்ளம், இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்குறது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஸ்டாக் வாங்கி வைக்கிறீங்க, அது மட்டும் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக வாங்கி வைங்க போதும். இந்த கவனம் நான் சொல்கிறது, விற்கக்கூடிய பொருளை வாங்கி வைங்க. ஒரு 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு உள்ள மாதிரியான பொருட்கள், சில பொருட்கள் விற்கவே விற்காதுங்க, மார்க்கெட் சரியில்லைங்க அப்படிங்கிற பொருட்களை வாங்கி வைக்க வேண்டாம். எச்சரிக்கையாக இருக்க. உங்களுக்கு தெரியும், உங்கள் பிஸ்னஸில் அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாங்கிற மீனிங்கை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். பெருமாள் வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, ராமர் வழிபாடு பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு பாருங்க, இந்த சந்திர பகவான் முதல் நாள் மட்டும் அமைதியாக இருங்கிறார். அதாவது நவம்பர் மாதம் 25ஆம் தேதி பாருங்க, இந்த தேதியில் மட்டும் அமைதியாக இருந்துடணும். 26ஆம் தேதியிலேருந்து நல்ல நல்ல சூழ்நிலைகள் நம்ம லைஃப்பில் ஏற்பட போகுது. அது ஒரு விஷயம். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் சில தடைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணணும்னா, பிள்ளையாருக்கு, இப்போ நீங்கள் வந்து ஹையர் எஜுகேஷன் ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு தடை இருக்குது. இல்லை ஃபாரின் போகிறதுக்கு ஒரு பாஸ்போர்ட், விசா சம்மந்தமான ப்ராப்ளங்கள் உங்களுக்கு இருக்குது. என்ன ப்ராப்ளம் இருக்கோ, டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தமான ப்ராப்ளங்கள் எது இருந்தாலும் சரி, பிள்ளையாருக்கு தோப்புக்கரணம் போடுங்க. டெய்லி 21 தோப்புக்கரணம் போட்டுவாங்க. உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். சரிங்களா? இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய இந்த வாய்ப்புகள் நல்ல முறையில் கூடி வரும். அப்பாவுடைய ஹெல்த்தில் சில ப்ராப்ளங்கள் வரும்னு இருக்குது. இந்த மகரத்துக்கு பாதகத்தில் சூரியன் இருக்கார், 9ல் கேது இருக்கார். ஸோ பித்ரு வர்க்கம்ங்கிறாங்க. அப்பா குடும்பத்தாருக்கு சில ப்ராப்ளங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கலாம் அப்படின்னு ஒரு அர்த்தம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் ஓடின்னு இருக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும், ஆக்ரோஷமான முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஏன்னா உங்களுடைய எதிர்த்தரப்பு அவங்க மைண்டுக்குள்ளேயே சில பயங்களோ சில குழப்பங்களோ இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு சொத்து தருவது சம்பந்தமான விஷயங்களில் அதனால் நீங்கள் அவசரப்பட்டு உங்கள் பேரை கெடுத்துக்க வேண்டாம். தானாக சில விஷயங்கள் முடியும். பொறுத்திருப்பது நல்லது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல வருமானத்தை கொடுப்பார். இப்போ மிகச்சிறந்த வருமானம் இப்போ உங்களுக்கு வந்து சேரப்படுறது தெரிகிறது. ஏன்னா குருவுடைய அருள் வேற கூடி இருக்குது. அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக பெரிய வளர்ச்சி, குடும்பத்தில் சந்தோஷம், ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட், இது எல்லாமே நல்லா இருக்கு. அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயாரப்பன். திருவையாறு ஐயாரப்பன், அறம் வளர்த்த நாயகி. அவங்கள வழிபடுங்கோ. அவங்களுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கோ. முடிந்தால் ஐயாரப்பனுக்கு புனுகு சட்டை சாத்தி வழிபடணும். திருவையாறு ஐயாரப்பனுக்கு
புனுகு சட்டை சாத்தி வழிபட்டால் உங்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் பலிக்கும். அந்த இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு ராசியில சனி பகவான் உட்கார்ந்து இருக்கார். சப்தமாதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், பலருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. பல பேர் புதுசாக வாகனம் வாங்கலாம், ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்குவோமா, ஒரு கார் வாங்குவோமா அப்படிங்கிற எண்ணம் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ அதிகமாக இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பெரும் தன வரவை தருவார். ராகு கொடுத்தால் யார் தடுப்பார்? அந்த ராகு காலம், அந்த நேரங்கள் இருக்கு பாருங்க, உங்களுக்கு பெரிய அளவுக்கு தன வருமானம் வந்து சேரும். அதனால் இந்த ராகுவுடைய திசை புத்தி நடக்கும்போது உங்களுக்கு இப்போ பெரிய வருமானங்கள் இருக்கும் அப்படின்னு தெரிகிறது. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் லாபத்தில் இருக்காருங்கிறது, நல்ல பணவரவு வரும். குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய அன்பு மகள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், அவங்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறது, அவங்க எஜுகேஷனில் ரொம்ப நல்லா வருது, அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுன்னு மகள் வாழ்க்கையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உடல் நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போய்கிட்டே இருக்கும். கும்பராசிக்காரங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் அதுலேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலங்கள் உருவாகிக்கிட்டு இருக்கு. அதனால் உடல் நலனை பற்றி பெரிய கவலைகள் வேண்டாம். சிலருக்கு ஹார்மோன் ப்ராப்ளமும் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லாபத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய சிரமங்களை பெருசாக நினைக்க வேண்டாம். நீங்கள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, சிவனுடைய மந்திரங்களை தினந்தோறும் சொல்லுங்க. தினந்தோறும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் வழிபடுங்க. ஒரு நல்ல செய்தி இந்த வாரம் அது சேரும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திர பகவான் 6ஆம் இடத்துல துவங்கி பாக்கியஸ்தானம் வரைக்கும் பயணம் பண்ணுறார். வார துவக்கத்தில் ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கூட வார இறுதியில் அது உடம்பு குணமாகிறத நீங்களே பார்ப்பீங்க. மெடிக்கல் ஃபீல்டில் பலருக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வரும். அது பார்மாசூட்டிக்கல் லைனோ, பேராமெடிக்கலோ, டாக்டர்ஸோ, எல்லாருக்குமே ஒரு முன்னேற்றகரமான ஒரு காலகட்டமாக இது இருக்கும். 5ல் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பலருக்கு நல்ல பதவிகளை பெற்றுக் கொடுப்பார். பூர்வீக சொத்துக்கள், பல மீனராசிக்காரங்களுக்கு இப்போ பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். எஜுகேஷனுக்காக ஃபாரின் போகிற யோகம், வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், அதெல்லாம் இப்போ நல்லபடியாக கூடி வருது. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு தனம் தரும், கல்வி தரும் அப்படின்னு அற்புதமான நேரமாக இருக்குது. மனசுக்கு தளர்வு இல்லாமல் டெய்லி யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வாரம். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர். பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வழிபடுங்கள். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். அன்பர்களே, நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் நம்ம ராசிகளுக்குரிய, இந்த 12 ராசிகளுக்கு உரிய பொதுவான பலன்களை கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலும் நான் பேசுகிற போது ஏற்படக்கூடிய நிமித்தங்களின் அடிப்படையிலும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அது மாதிரி உங்களுக்கு நியூமராலஜி அட்வைஸ், வாஸ்து ஆலோசனை, சுபமுகூர்த்தம் குறிக்கிறது, திருமண பொருத்தம் பார்க்கணும், இப்படி எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை நேரடியாகவோ அலைபேசி வழியாகவோ ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.